ஐயோ, டைம் வேற ஆச்சு. பிள்ளைல வேற ஸ்கூலுக்கு வேற அனுப்பணும். இவங்க வேணா இன்னும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா சீக்கிரம் எந்திரிங்க. டைம் வேற ஆச்சு. பாத்திரம் வேற கழுவணுமே. ஆமா, இங்க வேற லேட் வேற ஆச்சுது. இப்ப நீங்க வேற காஃபி கேக்குறீங்க. மோசே போய் பால் வாங்கிட்டு வா. என்னது டைம் 8 ஆகி போச்சு. இன்னைக்கு 8 மணிக்கு வந்துச்சிட்டமா. நேரத்தில் எழுப்பி விட்டாலே. சரி, இவர் சும்மா விடக்கூடாது. ஜோன்ஸு, டீ கேட்னே என்னாச்சுது? ஓஹோ, பிரச்சனையாட்டு இருக்கே. ஓஹோ, போனால் அடி விழுகும். பார்த்துட்டு நம்ம மேலே விழுந்தாலும் விழுகும். வேண்டாம். சரி, நம்ம அப்புறம் பொறுமையாக பார்த்துக்குவோம். சரி சரி அம்மா, போதும். நீ டீயை கொண்டா, முன்னாடி உட்காந்துருக்க. என்னது? அட, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஆம்பளைய அவன் சம்சாரம் அடித்து கையை உடைத்தாளா? ஓஹோ, காலையிலே கோபமா இருந்தா. சரி, நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஜோன்ஸு, டீ என்னாச்சுமா? என்னமா நீ? கொஞ்சமா அறிவு இருக்குதா? இப்படி கூட நேர கொண்டு மேல கொட்டுற. கவனமா செய்ய மாட்டியா? காலகட்டத்துல டீ காட்ட இப்படிதான் பண்றதா? போ முதல்ல இந்த பக்கம். டென்ஷன். என்னடா வாழ்க்கை இது? நான் கரெக்டா தானே கொடுத்தேன். தெரியாம சிந்தனதுக்கு இப்படி போய் என்னைய போய் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டா நீ இப்படியா பண்றது? மேல கொட்டி விட்டுட்டு இருக்கிற. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உன்னை கட்டின நாள்தான் எனக்கு நிம்மதியே கிடையாது. உங்களை கட்டின நாள்ல இருந்துதான் எனக்கு நிம்மதியே போச்சுது. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது இல்லையா நீ? ஐயோ, என்னால உங்களை இருக்க முடியாது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. முதல்ல எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. முதல்ல நீ கிளம்பு, போலாம். முதல்ல சர்ச்சில இருந்தா புடிச்சிட்டு வந்தா நான் சர்ச்சில கொண்டு போய். சரி, அங்கேயே என்ன கொண்டு போய் விட்டுருங்க. அங்கதான் நான். அப்பா, எப்பா கொஞ்சம் டீ கொண்டு வாப்பா. ஓகே. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, வானாதி வானங்கள். ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாங்க வாங்க வந்தோம். அப்படியா? சரி சரி, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேங்க ஐயா. என்ன சொல்றதுங்க? சரி சரிங்க. ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச வந்தோம். அப்படியா? ஒரு நிமிஷம் இல்லைங்க, பேசலாம். அப்பா, ஐயாவும் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து டீ கொண்டு வாப்பா. சரிங்க ஐயா. அது வந்து ஐயா, ஒரு நிமிஷம். ஏன் அவசரப்படுறீங்க? டீ குடிச்சிட்டு பொறுமையா பேசுவோம். சரி சரி. அது என்னப்பா? ஒண்ணு இல்ல, பரவாயில்ல. ஓகே, இட்ஸ் ஓகே. இல்லப்பா, நான் தான் அங்க கவனிச்சுட்டு டம்ளர் நான் தான் எடுத்தேன். சாரி ஐ எம் ரியலி சாரி. நான் தான், என் மேலதான் தப்பு. சுடல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ உன் மேல ஏதாவது சுட்டுச்சா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நான் தான் நான் சொல்றேன்ல, நான் தான் அங்க பாத்துட்டு கவனம் இல்லாம டீ இது பண்ணிட்டேன். சாரி, ஐ எம் ரியலி சாரிப்பா. ஓகே. இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஓகே, என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ இது பண்ணு. உன் கையில ஏதாவது சுட்டுச்சா? ஐ எம் சாரி. ஓகேவா? நானும் அப்படிதான் கவனிக்காம இது பண்றேன். ஓகே, நீ வேற டீ எடுத்துட்டு வா. உன் மேல ஏதாவது சுட்டு இருந்தா மருந்து போடு. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் ரெடி ஆயிட்டேன். ஓகே, நீ டீ வேற எடுத்துட்டு வா. ஐயா, இதே காரியம் தாங்க எங்க வீட்லயும் நடந்தது. சின்ன பிரச்சனை தான். உங்க அளவு கூட எங்க வீட்டுல நடக்கல. நான் சாதாரணமா தான் என் மேல டீ சிந்துச்சு. அதுக்கு என் பொண்டாட்டி நான் ரொம்ப கோவப்பட்டு அதிகமா பேசிட்டேன். அவங்களும் அதை புரிஞ்சிக்காம சமாதான குறைவான ஒரு முடிவை டக்குன்னு எடுத்துட்டு நாங்கள் குடும்பமே பிரிஞ்சு போகிற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சு போகிறது குறித்து உங்கள்கிட்ட பேசுறது தான் வந்தோம்.
ஐயோ, அதுக்காக தான் அப்படியா? வந்தேன். ஆமாங்க ஐயா. ஆனா நாங்க மட்டும் இப்படி இருக்கிறோம், ஆனா நீங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்ப பாருங்க, 2 பேருக்கு மேலேயும் மிஸ்டேக் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க மேலேயும் மிஸ்டேக் இருந்திருக்கலாம், என் மேலேயே தவறு இருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்குள்ள இந்த சமாதானம் எப்படி உண்டாச்சுன்றத ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுலதான் ரகசியமே இருக்கு. ஒரு குடும்பத்துல சமாதானம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா இந்த காரியத்தை மட்டும் செஞ்சா போதும். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் உங்க வீட்லயும் கண்டிப்பா சமாதானம் இருக்கும். பா 5 o'clock ஆயிடுச்சு, எந்திரிப்பா. ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சுப்பா. நான் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம ஜோம் பண்ணலாம். ஓகேப்பா. இன்னைக்கு முழுவதும் தேவன் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக தேவன் நம்மளை என்னைய உன்னைய பிள்ளைய தாய் தகப்பன்மாரை ஆசீர்வதிக்கும்படியாக இன்னைக்கு முழுவதும் அவர் கையில ஒப்பு கொடுக்கலாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில அதிகாலையில உண்மை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீங்கல்ல, நீர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நேரம் கூட உங்களை துக்கப்படுத்திடவே கூடாது ஏசப்பா. உங்களை நாங்க ஒரு நேரத்துலயும் ஆண்டவரே கஷ்டப்படுத்திடவே கூடாது ஏசப்பா. எங்க வீட்டுக்குள்ள ஒரு நாளும் ஆண்டரே தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது. ஆண்டரே சமாதானம் எங்களுக்குள்ள உண்டாகணும்ப்பா. இந்த அதிகாலையில உம்முடைய சமூகத்துல நாங்க குடும்பமாய் நிற்கிறோம், கணவன் மனைவியாய் நிற்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ரீபா லாஷா காதா லாரா போரி லாபா லா ராதா லாபா ரீகாந்தாலா ரீதா லாபோ ராதா லாகாதா லாபோ ரிபாலா ராதா லா ராபா ரீபா லாகாந்தாலா ரீபோ தாலா காதா லா ராபோ ரீபா தீலா ராகாந்தாலா ராபோ ரீபா தீலா பாலா ராதா லா பாரா லா ராபோ. அன்பின் தெய்வமே, அன்றே கணவன் மனைவியாய் கரங்களை கோர்த்து ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்திடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இப்படி நாங்கள் ஜெபித்து அன்றே ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இன்றைக்கு இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். நல்ல வேலை உண்டாகட்டும், நல்ல ஊழியங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும். அன்றே அநேகருக்கு அன்றே நாங்கள் பிரயோஜனமா மாறணும். எங்க வீட்டுக்குள்ள கஷ்டம் கண்ணீர் அன்றே சண்டை எதுவும் வராதபடிக்கு இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. நீர்தாமே எங்களோடு இருங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஓகே, நீங்க குழந்தைக்கு ரெடி பண்றத ரெடி பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன சிஸ்டர், புரிஞ்சுதா நான் சொன்னது? ஐயா புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சந்தோஷம். இல்ல என்ன அப்படின்னா, அதிகாலையில் எந்திரிச்சு 2 பேரும் கணவனும் மனைவியும் கரம் பிடிச்சு ஜெபிச்சிங்கனாலே அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். 2 பேர்த்துக்குள்ளேயும் எழும்பறதான அந்த கோபன்ற பிசாசம் ஆண்டவர் அழிச்சிடுவாரு. சமாதானத்துக்கு வழியே இதுதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நான் சொல்றேன், உங்க வீடுகள்ல சமாதான குறைவு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், எப்ப பாரு எங்க வீட்டுல சண்டை தான் பாஸ்டர், எப்ப பாரு எங்க வீட்டுல சமாதான குறைவு தான், ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு நினைச்சா, அதுக்கு நான் ஒரு பதில் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னன்னா, அதிகாலையில கணவனும் மனைவியும் கரம் பிடித்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் ஆண்டு உங்களுக்கு சமாதானம் தருவார். பாருங்க, இவங்க வாழ்க்கையில வெறும் டீ தான் சிந்திச்சு இன்னைக்கு 2 பேரும் பிரியற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சாத்தானுடைய திட்டம். ஏன்னா ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏன் ஏற்படுத்துறாருன்னா, அது ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும்னு. அவனுக்கு பரலோகத்தை பார்த்தா பிடிக்காது, ஆனா நமக்கு ஆண்டு பரலோகத்தை தான் வச்சிருக்கிறாரு. சோ குடும்பம்ன்றது ஒரு குட்டி பரலோகம். இன்னைக்கு உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேர்ந்து கரம் பிடித்து நீங்க ஜெபித்து இந்த சமாதான குறைவை செய்யுங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.